வசந்த மாளிகை படத்துல பிரபலமான ஒரு காட்சி. வாணிஸ்ரீ ஒரு அறைக்குள் போவாங்க. அங்கு திரும்பிய பக்கமெல்லாம் கண்ணாடிகள் இருக்கும். ஒரு சின்ன தவறு பண்ணாலும் கேமரா கண்ணாடியில தெரிஞ்சிடும். இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா வின்சென்ட் மாஸ்டர் எப்போதுமே எதையுமே திட்டமிட்டு துல்லியத்துடன் பண்ணுவாரு. ஒரு இயக்குனர் எந்த மாதிரியான காட்சி எடுக்க சொன்னாலும் கஷ்டம், முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. முடியாது என்று சொல்வதற்கு அவர்கள் நம்மை அழைக்கவில்லை. இயக்குனர் சொல்வதை சாத்தியப்படுத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் ஒரு இயக்குனர் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு இயக்குனருடைய பார்வை புரியும். வசந்த மாளிகை திரைப்படத்துல வரும் கண்ணாடி அறை அந்த காலத்துல பிரமிக்க வைத்த ஒரு காட்சி. பிரேம் நகர் அப்படின்ற இந்த கதையை எழுதியவர் கௌசல்யா தேவி அப்படின்ற தெலுங்கு பெண் எழுத்தாளர். லதா, விஸ்கியை தானே குடிக்க கூடாதுன்னு சொன்னேன், விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்லலே. நான் பிறந்தது யாருக்காகன்னு தெரியாது, ஆனா நீ பிறந்தது எனக்காக தான். இது இறந்து போன காதலிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் இல்ல, உயிரோடு இருக்கும் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தா அந்த வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து வந்து நீ வாழப்போகும் வீட்டுக்கு வண்ண தோரணங்களாக தொங்க விட்டிருப்பேன். இவையெல்லாம் வசன துளிகளின் சாம்பிள். இது மாதிரி படம் முழுக்க நிறைய அற்புதமான வசனங்கள் இடம் பிடிச்சிருக்கும். இந்த வசனங்கள் எல்லாம் இளைஞர்களுடைய மந்திரமாகவே மாறிடுச்சு அந்த காலத்துல. கௌரவம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி. வசனம் ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு தட்ஸ் ஆல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லி முடிப்பாரு சிவாஜி அவர்கள். அந்த காட்சியை படமாக்கும் போது ஸ்பாட்ல இருந்தவங்க கை தட்டி பாராட்டி இருக்காங்க. நாகேஷும் இருந்திருக்காரு, YG மகேந்திரனும் இருந்திருக்காரு. YGக்கு அது முதல் திரைப்படம். எல்லோரும் என் நடிப்பை பாராட்டுறாங்க, நீ அமைதியா இருக்கன்னு நாகேஷை பார்த்து கேட்குறாரு சிவாஜி அவர்கள். இந்த படத்துல பல இடங்கள்ல நீங்க இங்கிலீஷ் பேசி பிரமாதப்படுத்தியிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு பேசினது சரியில்லைன்னு நாகேஷ் சொல்லியிருக்காரு. அவனும் அதைத்தான் சொல்றான்னு பக்கத்துல இருந்த YG மகேந்திரனை கை காட்டுறாரு சிவாஜி அவர்கள். கூடவே எனக்கு அவங்க அம்மா நடத்துற பத்மா சேஷாத்ரி ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சு படிச்சுட்டா வந்த நான் பேசின இங்கிலீஷ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு, சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லாத அப்படின்னு நாகேஷை கிண்டல் பண்ணிட்டு போனாரு. சிவாஜி அவர்கள் அப்படியே இருந்துடல. கேமராமேன் வின்சென்ட் கிட்ட போய் அந்த காட்சியை திரும்ப எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. வசந்த மாளிகை என்னும் கதையை காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக்கிய வேறு இருவர் கவியரசர் கண்ணதாசனும் திரையிசை திலகம் KV மகாதேவனும் தான். திரையில் இடம்பெற்ற பாடல்களை TMS, சுசீலா, LR ஈஸ்வரி ஆகியோர் தங்களின் குரல் வளத்தால் கேட்க திகட்டாத தேன் கிண்ணமாக்கினாங்க. தமிழக வானொலியிலும் இலங்கை வானொலியிலையும் இந்த பாடல்கள் ஒலிக்காத நாட்களே கிடையாது. டீ கடையில் பாட்டை கேட்டால் சைக்கிளை நிறுத்தி பாடலை கேட்டுட்டு தான் போவாங்க. இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பார். பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். படம் வெளிவந்த 1972ஆம் ஆண்டு எல்லா பத்திரிகைகள்லையும் பின்னட்டை மற்றும் நடுப்பக்கத்தில் ஆரஞ்சு வண்ண பட்டுப்புடவையில் வாணிஸ்ரீயும் வெளிர் நீல கோட்டில் சிவாஜி அவர்களையும் அரவணைத்து கொள்ளும் படம் தான் இடம்பெற்றது. இன்றைக்கு 60 வயசுல இருக்கும் பலரின் ஞாபக மலராக இந்த புகைப்படம் தான் சினிமா ஸ்டில்லாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருந்த பழைய ஜவுளி கடையிலெல்லாம் ரங்கசாமி அண்ட் சன்ஸ், குமாரசாமி அண்ட் கோ அப்படின்ற பெயர்கள்ல இருந்து விடுபட்டு கீதா சில்க்ஸ், ராதா சில்க்ஸ் அப்படின்னு மாடர்ன் பெயராக மாறியது இந்த படத்தின் வருகைக்கு அப்புறம்தான். அதுலேயும் குறிப்பாக கண்ணாடி ஷோகேஸில் வாணிஸ்ரீயின் எழில்மிக்க பெரிய கொண்டை ஊசி சிகை அலங்காரத்துடன் கூடிய பொம்மைகள் பட்டுப்புடவையுடன் வாடிக்கையாளரை வரவேற்க தொடங்கியது வசந்த மாளிகையின் வருகைக்கு அப்புறம்தான். இதன் காரணமாக தான் மதுரை அண்ணாமலை தியேட்டரில் படம் பார்க்க வரும் ரசிகைகளை குலுக்கல் முறையில் தேர்வு செய்து பட்டுப்புடவையை இப்போது பரிசளிக்கிறாங்க. வசந்த மாளிகை திரைப்படத்துல பாலாஜியின் மகளாக குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அவங்க சிவாஜி அவர்களின் அண்ணன் மகளாக நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்மகனுமே தன்னை அழகாபுரி ஜமீனாக தான் நினைப்பாங்க. ஆனா வாணிஸ்ரீ போன்ற ஒரு அழகு தேவதை தன் வாழ்க்கையை வந்து மாற்றுவாள் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க.
சிலருக்கு அந்த தேவதை கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அந்த தேவதையோடு தான் மனதளவில் வாழ்வான். இதுதான் ஆணின் மனநிலை. இதுவே இந்த படம் ஆண்களால் இன்றும் கொண்டாடப்படுவதற்கு காரணம். காட்சி பொருளாக தன்னை நினைப்பதை விட சுயமரியாதையும் நேர்மையுமே ஒரு பெண்ணின் அழகு அப்படின்றதை நிரூபித்து வறுமையில் இருந்தாலும் வைராகியத்துடன் வாழும் பெண்ணாக வாணிஸ்ரீயை காண்பித்ததால் பெண்களும் இந்த படத்தை கொண்டாடினாங்க. வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் யாருக்காக இது யாருக்காக அப்படின்ற பாட்டு. இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அற்புதமாக பாடியிருப்பார். பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பாடகி P. சுசீலா, சிவாஜி அவர்களும் நானும் அண்ணன் தங்கை போல பழகி வந்தோம். யாருக்காக பாடலுக்கு TM சௌந்தரராஜன் உயிர் கொடுத்து பாடியிருக்காங்க. அதுக்கு இன்னும் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாரு சிவாஜி அவர்கள். எங்களை மாதிரி பாடகர்கள் இத்தனை புகழோடு இருக்க அப்படி ஒரு நடிப்பும் காரணம். நடிகர்கள் பாடலுக்கு நன்றாக நடித்தால்தான் அந்த பாடலை பாடியது யார் எனவே மக்கள் கேட்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.